ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் அவனில் வைக்காமல் அடுப்பில் வச்சு எப்படி கச்சா பிஸ்கட் செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கச்சா பிஸ்கட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். கச்சான் 500 கிராம், ரவை 250 கிராம், கோதுமை மாவு 250 கிராம், முட்டை 3, சீனி 500 கிராம், மாஜரின் 200 கிராம், பேக்கிங் பவுடர், ப்ளம்ஸ் 100 கிராம், ஏலம் 10, உப்பு தேவையான அளவு, வெனிலா 1 மூடி. இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல் கச்சானை நல்லா வறுத்தெடுத்து அதை ஆறின பிறகு ஒரு சுலகில் போட்டு இப்படி ஒரு முழு தேங்காயை வச்சு உருட்டைக்குள்ளே அதில் தோலெல்லாம் கலன்றும் பிறகு சுலகை வச்சு இப்படி பிடிச்சி கொடுங்க. இனி மிக்சி கப்பில் முதல் ஏலம் அப்புறம் கொஞ்சம் சீனியை போட்டு அதை அரைச்சி கொள்ளுங்க. சீனியை கொஞ்சமாக போட்டு அரைச்சா தான் அந்த ஏலமும் நல்லா அரைப்படும். இப்போ ஏலம் அரைப்பட்டுட்டு இனி மிச்சம் இருக்கிற அந்த சீனியையும் போட்டு நல்லா அரைச்சி கொள்ளுங்க. அதே மாதிரி கச்சானையும் போட்டு அரைச்சி கொள்ளுங்க. எல்லா கச்சானையும் போடாமல் கொஞ்சத்தை முழுசாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அரையுங்க. இனி ஒரு தட்டில் கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டு அதை அரிவட்டியால் நல்லா அரைச்சி கொள்ளுங்க. பேக்கிங் பவுடரை கோதுமை மாவோட சேர்த்து தான் போடணும். அதை தனியாக போட்டால் அதை எல்லாத்தோடையும் சேராது. இப்போ மாஜரின், அரைச்ச சீனி, ஏலம் எல்லாத்தையும் போட்டு அதை பீட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கரண்டியால் கூட அதை அடித்து கொள்ளலாம். பீட் பண்ணின பிறகு முட்டையையும் 1 டீஸ்பூன் உப்பையும் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பருவத்துக்கு வந்த பிறகு ஒரு மூடி வெனிலாவையும் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இனி வறுத்த ரவையை போட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. ரவையை வறுக்கக்குள்ளே நீங்கள் முழுசாக வறுக்க தேவையில்லை, ஓரளவு சூடாக இருந்தால் போதும். இனி அந்த அரைச்ச கச்சானையும் போட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. இதை மாதிரி கோதுமை மாவையும் போட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த பருவத்துக்கு வந்த பிறகு அதுக்கு மேலே ப்ளம்ஸ் மற்றது எடுத்து வச்ச கச்சான் எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் போட்டு கலந்தெடுத்தாச்சு. இனி ஒரு ட்ரேயில் மாஜரினை எல்லா இடமும் படுற மாதிரி பூசி அதுக்கு மேலே ஒரு ஆயில் பேப்பரை போட்டு அதுக்கு மேலேயும் இந்த மாஜரினை நல்லா பூசிக்கொள்ளுங்க. இப்போ அந்த கலந்து வச்ச கச்சான் மாவை உருண்டையாக பிடிச்சி கையில் வச்சு தட்டையாக அமர்த்தி கொள்ளுங்க. ஏற்கனவே கச்சானை எல்லாம் கலந்து விட்டுருக்குறோம். நீங்கள் வேணுமெண்டா அதுக்கு மேலே இப்படி கச்சானை வச்சும் விடலாம். இனி மாஜரின் பூசினா அந்த தட்டில் இதை ஒன்றோட ஒன்று படாமல் அடுக்கி வைங்க. அப்படி வச்சா தான் அதை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும்.
இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சு அது நல்லா சூடாகின பிறகு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே இந்த ட்ரேயை வைங்க. அதே மாதிரி தோசைக்கல்லையும் இப்படி வைக்கலாம். தோசைக்கல்லை நல்லா சூடாக்கி அதுக்கு மேலே இந்த ட்ரேயை வைங்க. அடுப்பு நல்லா பற்றக்கூடாது, இப்படி தணலாகவே இருக்கணும். இப்போ இதை ஒரு தட்டால் மூடி ஒரு 30 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பாருங்கள். இப்போ கச்சா பிஸ்கட் நல்லா வெந்து வந்திருக்குது. 2 பக்கமும் நல்லா வெந்திருக்குது. அதை மாதிரி மண் சட்டியில் வச்ச கச்சா பிஸ்கட்டு நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ பாருங்கள், நல்ல மொறுமொறுப்பான கச்சா பிஸ்கட் ரெடி ஆகிட்டுது. இந்த அளவில் ஒரு 50 வரையான கச்சா பிஸ்கட்டுக்களை செய்து கொள்ளலாம். கன நாளைக்கும் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.